அம்மா என்னடி அமைதியா பூஜை பண்ணிட்டு இருந்தா என்னமோ கழுத்தறுத்த ஆடு மாதிரி அம்மா அம்மன்னு கத்திட்டு இருக்க? ஐயோ அம்மா, கழுத்தறந்துருமோன்னு பயமா இருக்குமா. என்னடி உளற? அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. நீங்க என்னமோ இங்க பூஜை ஆரத்தி எல்லாம் பண்ணி விஸ்வா தம்பியோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அங்க தம்பி அபகரிச்சுட்டு போறதுக்காக அகண்ட தீபம் ஏத்திருக்காங்கம்மா. அவங்க வீட்டு பொண்ணு இந்த வீட்டு மருமகள ஆகிறதுக்கு பெரிய பூஜையை நடத்திட்டு இருக்காங்கம்மா. நிஜமாவா சொல்ற? என்னோட வம்சம் ஹரிச்சந்திர வம்சம்மா. என் வாயில இருந்து பொய்யே வராது. கங்கம்மா தேவி கோவில்ல உங்க நாத்தனார் சிவகாமி அகண்ட தீபம் ஏத்தி வேண்டிக்கிட்டத என் கண்ணால இப்பதான் நான் பாத்துட்டு வரேன். இந்த கார்த்திகை மாசம் வந்துருச்சுன்னா 9 வருஷம் முடியுதாமா. அவங்க வேண்டுதல் வச்சது கேட்டதும் என் நெஞ்சே வெடிச்சிருச்சுமா. வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? சிவகாமி, நீ அகண்ட தீபத்தை அணையாம காப்பாத்தினாலும் இந்த பைரவி உன் கோரிக்கைய நிறைவேற விட மாட்டா. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அந்த விளக்க நான் எரிய விட மாட்டேன். சத்தியவதி, வா போலாம். சரிம்மா. அம்மா வாங்கம்மா, அந்த பக்கம் தான் இருக்காங்க. வாங்க. அங்கதான் அம்மா, வாங்க. என்னாச்சு அன்னைக்கு? கோவமா கோவிலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. அங்க பாருங்கம்மா, அதான் நான் சொன்ன அகண்ட தீபம்.
இவர் எப்படி கோயில்ல? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க பைரவி? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நடந்தே ஆகணும்னு ஒருத்தங்க 9 வருஷமா தொடர்ந்து இந்த அகண்ட தீபத்தை ஏத்திக்கிட்டு வராங்கன்னு கேள்விப்பட்டு இத ஆணைக்கணும்னு வந்தேன். அண்ணி, உங்க பொண்ணா காலம் பூரா உங்க கூடயே இருக்கணும்னு தான் நான் இந்த விளக்கை ஏத்தி வச்சேன். வர கார்த்திகை மாசம் வந்தா 9 வருஷம் முடியுதாம். முடிஞ்சு ஒருவேளை அவங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா? அவங்க வேண்டுதல் நிறைவேறினா உனக்கு என்ன நஷ்டம் பைரவி? நீ ஏன் தீபத்தை அணைக்கணும்னு பாக்குற? நஷ்டம் இல்லைங்க, தர்திரம். உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. அதனாலதான் தீபத்தை அணைக்கணும்னு வந்தேன். இங்க பாரு, என்ன காரணமா இருந்தாலும் அம்மன் முன்னால எரியிற தீபத்தை அணைக்கிறது ரொம்ப தப்பு, மகா பாவம். அது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. ஏத்துனவங்களுக்கு வராத பாவம் எனக்கு எப்படிங்க வரும்? அதுவும் இல்லாம இந்த தீபம் அணைஞ்சாதான் நம்ம குடும்பத்துக்கே நல்லது. பைத்தியக்காரத்தனமா பேசாத பைரவி. இந்த வேண்டுதல் தாங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கு. என்ன வேண்டுதல்? இது யார் ஏத்துன தீபம்னு தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. சரி, என்ன வேண்டுதல்? இது யார் ஏத்துன தீபம்? உங்க தங்கச்சி சிவகாமி ஏத்துன தீபம் அது. வேண்டுதல் என்னன்னா, நம்ம மகன் விஸ்வாவுக்கும் அவளோட பொண்ணு துளசிக்கும் கல்யாணம் நடக்கணுமா. எவ்வளவு பெரிய பேராசை பாத்தீங்களா? அந்த அதிர்ஷ்டம் கெட்டவள ஏன் புள்ளைக்கு கட்டி வச்சு ஏன் தலையில கல்ல தூக்கி போட நினைக்கிறா உங்க அருமை தங்கச்சி சிவகாமி. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை பாத்தீங்களா? என்ன சம்மதிக்க வைக்கிறதுக்கு இந்த அம்மனை துணைக்கு கூப்பிடுறா. இப்ப சொல்லுங்க, நான் இந்த தீபத்தை அணைக்க நினைச்சது தப்பா? அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நீ செய்யறது தப்பு, தப்புதான். ஆமா, இதுதான் அவளோட வேண்டுதல்னு உனக்கு யார் சொன்னது? அவங்க 2 பேரும் பேசினதை கேட்டுட்டு சத்தியவதி தான் என்கிட்ட வந்து சொன்னான். அவங்க என்ன பேசினாங்களோ, இவ என்ன கேட்டாலோ, இவ சொல்றத நீயும் நம்பிக்கிட்டு இருக்க. இது பாரு பைரவி, காரணம் எதுவா இருந்தாலும் சாமி காரியத்துல நாம தலையிடுறது ரொம்ப தப்பு. வா போலாம். அப்போ நான் பண்ணது தப்புன்னு சொல்ல வரீங்களா? ஆமா பைரவி, அகண்ட தீபத்தை அணைக்கிறது தப்பு, தப்பு, தப்புதான். எல்லாமே தப்புதான். அப்போ அந்த அதிர்ஷ்டம் கெட்டவள மருமகளாக்க உங்களுக்கு விருப்பமோ? பாரு, நான் சொன்னது சாமி காரியத்தை பத்தி தான். யாரு யாருக்குன்னு அந்த தெய்வம் தான் முடிவு பண்ணும். திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம கையில என்ன இருக்கு பைரவி? நாம ஏன் அதை யோசிக்கணும்? அது நினைச்சு இப்ப எதுக்கு பயப்படணும்? நீ வா. எனக்கு புரியுதுங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு நல்லா புரியுது. அம்மா பைரவி, என் மனசுல எந்த எண்ணமும் இல்லம்மா. அப்போ அது உறுதியா இந்த கோயில்ல வச்சு சொல்லுங்க. உனக்கு என்னதான் வேணும் பைரவி? இந்த தீபத்தை அணைக்காம நான் உங்க கூட வீட்டுக்கு வரணும்னா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன சத்தியம்? நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காதுன்னு, என் கோரிக்கை நிறைவேறும்னு சத்தியம் பண்ணுங்க. அந்த துளசி எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வீட்டு மருமகளாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க.
நீங்க அவங்களுக்கு எந்த வகையிலயும் உதவ மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. என் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுவீங்களா இல்லையா? பைரவி, எந்த காரணத்தையும் சொல்லி என்ன சமாதானப்படுத்தாதீங்க. எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சாகணும். சத்தியம் பண்ணுங்க. நீங்க சத்தியம் பண்ணாம போனா நான் நினைச்சது சரின்னு தோணும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் நிம்மதியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியம் பண்ணுங்க. நீங்க இவ்ளோ யோசிக்கிறத பார்த்தா இது அவங்க வேண்டுதலா இல்ல உங்க வேண்டுதலா எனக்கு சந்தேகமா இருக்குங்க. என்னோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்ல. என் பிள்ளையோட வாழ்க்கையும் எதிர்காலமும் உங்களுக்கு முக்கியம் இல்ல. உங்க தங்கச்சி தான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாம பேசாத பைரவி. சத்தியத்தை நீங்க பண்ணா நான் எங்க கற்பனை பண்ண போறேன்? சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருத்தாயே, எனக்கு வேற வழி தெரியல. என் மனைவியோட சந்தோஷத்துக்காக நான் உன் சன்னதியில போய் சத்தியம் பண்ண போறேன். என்ன யோசிக்கிறீங்க? சத்தியம் பண்ணிட்டா நாளைக்கே உங்க தங்கச்சி வந்து அண்ணா என் பொண்ண உங்க புள்ளைக்கு கட்டி வைங்கன்னு முதல்ல கண்ணீர் வடிச்சா என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் ஏன் எனக்கே நடக்குதுன்னு தெரியலையே. அதையெல்லாம் வீட்ல போய் நிம்மதியா யோசிச்சுக்கோங்க. முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. வேண்டானே, வேண்டாம். நீங்க சத்தியம் பண்ணிடாதீங்க. அம்மன் சன்னதியில நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். ஓ மனசுல இருக்கிற தேவையில்லாத பயத்தை எல்லாம் நீ தூக்கி தூர போட்டு போதுமா? பைரவி அம்மா, அது வந்து சும்மாரு, நீ எதுவும் பேசாத. ஆமா, நீ எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அம்மா கிட்ட சொல்லி பயமுறுத்துற? உனக்கு இதே வேலையா போச்சு. பைரவி, சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் நீ அதிகமா யோசிச்சு பயப்படுற. வா,
நம்ம போலாம். நில்லுங்க. அம்மன் முன்னாடி நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. நாளைக்கு நீங்க இந்த சத்தியத்தை மீறினீங்கன்னா நான் இந்த தீபத்தை அணைச்சா என்ன பாவம் வரும்னு சொன்னீங்களோ அதை விட அதிகமான பாவம் உங்களுக்கு வரும். பாத்துக்கங்க. சத்தியத்தை மீறுறதா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மன் முன்னாடி சொன்னது மட்டும் இல்ல, என் உயிருக்கு மேல நினைக்கிற இந்த காக்கி யூனிஃபார்ம்லயும் இருக்கேன். நீ பயப்படாத. வா போலாம். சிவகாமி, என்ன சிவகாமி இது? தினமும் அண்ணனை பத்தியே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? அண்ணனை பத்தி நினைக்கலங்க. அண்ணன் கூட அப்படி பண்ணிட்டாரு, என்னது கவலைப்படுறேன். ஆமா, அப்படி உன் அண்ணன் என்ன பண்ணாரு? அந்த துளசி எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வீட்டு மருமகளாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. நீங்க அவங்களுக்கு எந்த வகையிலையும் உதவ மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. அம்மன் சன்னதியில நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்.